கையேந்தி பவன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பரோட்டா சால்னா செம்ம டேஸ்ட்டாக நம்ம குக்கரில் வீட்லேயே எப்படி குயிக்காக பண்ணலான்னு பார்த்துடலாங்களா. அதுக்கு பாருங்கள், ஒரு பேனில் நான் வேர்க்கடலையும் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன். இது நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சோம்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம வறுத்த அந்த வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்து நெய்ஸாக அரைச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்கிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக நம்ம பரோட்டா சால்னா ரெடிங்க.